ஓகே. மினிமம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 3 மணி நேரம் நீங்க போய் ஒரு சைட்ல ஓட்டுறீங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு 2 மணி நேரம் தான்ப்பா வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த வேலை. அவங்க 2 மணி நேரம்னு சொல்லி கூட்டு போவாங்க. ஆனா 1 மணி நேரத்திலே வேலை முடிஞ்சிரும். அந்த இடத்துல 1 மணி நேரத்துக்காக நம்ம இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டரோ, ஒரு 4 கிலோமீட்டரோ, இல்ல ஒரு 5 கிலோமீட்டரோ, ஒரு 10 கிலோமீட்டரோ போ முடியாது. ஓகேவா? அப்போ வந்து மினிமம் சார்ஜஸ் தான் நம்ம அங்க வந்து பே பண்ணணும். அதாவது அங்க பே பண்ண சொல்லணும் அவங்கள. அவங்க கிட்ட வந்து அந்த சார்ஜஸோட அமௌண்ட்ட தான் அங்க சொல்லணும். ஸோ அப்போ வந்து மினிமம் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3500. ஓகேவா? அது எத்தனை கிலோமீட்டரா இருந்தாலும், 1 கிலோமீட்டர் இருந்தாலும், பக்கத்துல இருந்தாலும், ஓகேவா? இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரன்னிங் சார்ஜஸ் போடணும். போறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல ஆயிடும். ஓகேவா? அப்போ ரன்னிங் சார்ஜஸ் அந்த இடத்துல போடணும். ரன்னிங் இங்கிருந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்றோம் நம்ம இடத்துல இருந்து அப்படின்னா, அங்கிருந்து டைமை வந்து நோட் பண்ணிக்கணும். அங்க போய் ஸ்டார்ட் பண்ணி, ஓகே, ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ஒரு டைமை நோட் பண்ணி, இது வந்து ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடணும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமை நோட் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் பண்ணுறது. ஓகே, சூப்பர் நண்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வீடியோ பார்க்குறவங்க லைக் போடுங்க அப்படின்னு எனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. ஓகே நண்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக நம்ம பேசுகிறது எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, என்னோட சுயநலத்துக்காக நான் சொல்ல கிடையாது. என்னோட சுயநலத்துக்காக அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன், நான் அப்படி இந்த சேனல் ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதில் நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட்னா வீடியோக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கேன். லைவ் வர்றதுக்கு, வீடியோ போடுறதுக்கு, இந்த எம்பி ஜிபி இன்டர்நெட் தான் நான் யூஸ் பண்ணுறது செலவு எல்லாமே. வேற ஒன்றும் கிடையாது. நான் சுயநலமாக நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இது எல்லாமே யாருக்குமே சொல்லி தந்திருக்க மாட்டேன், வீடியோ போட்டிருக்க மாட்டேன். எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு போயிருப்பேன், என்னோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிருப்பேன். இது வரைக்கும் ₹1 காசு கூட யூடியூப்ல இருந்து வரல. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். கண்டிப்பாக நம்ம பேசுறது ஒரு லைக் போட்டு விட்ருங்க. கண்டிப்பாக நம்ம அப்போ தான் நமக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, சூப்பர் நண்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எனக்காக சப்போர்ட்டிங்க்கு. ஓகே, நீங்கள் இந்த மினிமம் ரெண்ட் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து கரெக்டாக வந்து அவரை வந்து சொல்லுங்கள், இந்த அவருக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த அவருக்கு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒர்க் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நீங்கள் அவர் பேசிக்காக சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சில பேர் சொல்லுவாங்க, மினிமம் ரெண்ட் வந்து வேணாம் எனக்கு. ஹாய், வாங்க கேரத்துக்கு ஜி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சொல்லுங்கள், வண்டிக்கு எப்படி ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 3 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சுருந்ததுன்னா அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹3000 கிட்டத்தட்ட ₹3500 கேட்கணும் நீங்கள். ஓகேவா? சப்போஸ் அவங்க அவர் பேசிக்கில் கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு 3 ஹவருக்குள்ள 2 ஹவர் தான் வாங்கிச்சு, அவருக்கு வந்து ஒரு எவ்வளோப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ₹3500 தர முடியாதுப்பா அப்படின்னாக்கா, நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1500 சொல்லுங்கள். ஓகேவா? அவருக்கு வந்து ₹1500 ப்ளஸ் வந்து டிரைவருக்கு வந்து பேட்டா சொல்லுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னாக்கா ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டேலி ஆகும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு மினிமம் சார்ஜஸ் 3 ஹவருக்குள்ளே ஓட்டினீங்க அப்படின்னா ₹3500 கரெக்ட். ஓகேவா? ₹3500 பை பண்ணீங்க ஓகே அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கு இப்போதைக்கு பெஸ்ட்டாக தோணும். ஓகேவா நண்பா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா நண்பா உங்களுக்கு? ஓட்டம் ரொம்ப கம்மி ப்ரோ. ஓகே, சூப்பர் நண்பா. கண்டிப்பாக இந்த ஏரியாவிலையும் அப்படி தான் நண்பா, ஓட்டம் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து என்ன பண்ணுறது, ஜேசிபி வச்சுருக்கவங்களாம் ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி இந்த இந்த ஓட்டம் கம்மி, அதாவது இந்த வேலை இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், சைடில் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வந்து எதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் எங்கே போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், வீடியோ தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே, என்னோட வண்டி பக்கத்தில் தான் நான் இருக்கேன், சாரி வண்டியில் தான் இருக்கேன். ஓகே, நம்ம என்ன சொல்லலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது. ஸோ இது வந்து பழைய வால் பிளாக்கு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நான் எங்கள் ஏரியா படு மோசம், 900 ருபீஸ் தான் ஓட்டுறாங்க. ஓகே, எங்கள் ஏரியாலையும் படு மோசம் கிட்டத்தட்ட 900, 1000 அவ்வளோதான், இந்த ரேஞ்சு தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, பரவாயில்ல. நீங்கள் சேலத்தில் வந்து ரொம்ப கம்மியாக ஓட்டுறாங்க, ஆனால் அவ்வளோ கம்மியாக ஓட்டினீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா ஆயிலு, பார்ட்ஸு, இது எல்லாமே வண்டியோட ஓவரால் காஸ்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அது ப்ராஃபிட் கிடையாது. ஓகே, கண்டிப்பாக போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேசிபி ஃபீல்டை விட்டு வேறு ஏதாவது ஃபீல்டுக்கு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்கு தோணுது. ஓகே, நம்ம வந்து இப்போ வால் பிளாக்கை பற்றி தான் நம்ம பேசலாம். ஏதாவது வால் பிளாக்கில் டவுட் இருக்குங்களா? இப்போ பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுதா, இது என்ன ப்ரோ அப்படி